இது ஏன் விஸ்டம் டூத்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த டூத்னால விஸ்டம் வருமா இல்ல ஹாஸ்பிட்டல் பில் வருமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் இருக்கு. பொதுவா 17 to 25 ஏஜ்க்குள்ள தான் இந்த விஸ்டம் டூத்தே வளரும். அந்த காலத்துல இந்த வயசுல தான் விஸ்டமும் மெச்சூரிட்டி வரும்னு நம்புவாங்க. அதனால தான் இதுக்கு விஸ்டம் டூத்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா விஸ்டம் கொடுக்க வேண்டிய இந்த டீத் ஏன் பெயின் கொடுக்குது தெரியுமா? நம்ம ஆன்செஸ்டர்ஸ்க்கு ஜா ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த கண்டினியூஸ் இவல்யூஷனுக்கு அப்புறமா நம்ம ஜாஸ் ஸ்மாலர் சைஸ்க்கு மாறிடுச்சு. அதனால இந்த லாஸ்ட் டூத்துக்கான ஸ்பேஸே கிடைக்கிறது இல்லை. ஸோ சைட்வேஸில் க்ரோ ஆகுது, இல்லைனா போனுக்குள்ளே ட்ராப் ஆகுது. சம்டைம்ஸ் நியர்பை டூத்தை கூட புஷ் பண்ணும். இது மாதிரி இருக்கும்போது அது பெயினோட நிற்கிறது இல்லை. ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பாக்டீரியா ட்ராப் ஆகி கம் ஸ்வெல்லிங், பேட் பிரெத், இன்ஃபெக்ஷன் அண்ட் பக்கத்தில் இருக்க டூத்து கூட கேவிட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக எல்லா விஸ்டம் டூத்தும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பட் பெயின், ஸ்வெல்லிங் ஆர் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு விஸ்டம் டூத் பெயின் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா விஸ்டம்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை நான் ஷேர் பண்ணுறேன்.